பேத்தியா பார்க்க வந்தியா? விழா கமிட்டியை தூக்கிட்டு அங்கிட்டு போங்கப்பா. உண்மையிலேயே ஒரு பெண்ணா இருந்துகிட்டு வயிற்று பொழப்புக்காக டான்ஸ் உண்மையிலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வயிற்று பொழப்புக்காக நான்லாம் பெரிய ஆளு கிடையாது. அது பாவம் இந்த மேடையில் கடந்து பாவம் என்னமோ சேராத தின்றது மாதிரி அது அவளை கஷ்டப்பட்டு ஆடிச்சு. நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சு நல்லா வாம்பணும். அது இருதலை முனி ஆடி இருக்கு. வாழ்த்துக்கள் தான். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இப்படி ஒரு முண்டையை நான் எங்கனையும் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு லூசு பையல முடிச்ச வைக்க பையல மொன்ன மாதிரி பையல உங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவு அவத்து சொல்லி பேசுறீங்க. ஒரு நல்ல ஒரு ஆம்பளையா இருந்தா மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பொம்பளை புள்ள வந்து ஒரு பாடு சாட பேசிருக்காங்க. லூசு முண்டைங்கள அவர இத வந்துங்கற அதங்கற இதங்கற பெண்ணே என் மம்மா கொடுக்கு எந்த வகை நீ மகைக்கிட்ட பொளந்துற மக்கள் பேசுவா பேசு. இன்னைக்கு ஓ பெண்ணே நான் எடுக்கறத நான் வந்திருக்கேன். பேசுவா. உண்மையிலே ரஞ்சனி டான்ஸ் வந்துச்சுன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடியே சாம் போட்டு குளிப்பேன். பயப்படுவேன். ஏன்னா இவங்க வந்து சான்சினாவுக்கே டப்பு கொடுத்தவங்க. டபுள் தொழில் சான்சினாவுக்கு தண்ணி மடு வர காரணமே அவங்க தானே. சூம்பி விடுவா. எனக்கே இங்க மடு இல்லையா? பனங்குடி நாடு வால்மேல் நடந்த காளியம்மன் துணை சார்பாக எங்க அண்ணன் 100 ரூபா கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. இப்ப அந்த பிள்ளை என்ன பண்றேன் மட்டும் பாரு. நீ நல்லா வாம்புட்டான்னு ஆடும் போது இங்க இருக்கின்ற எங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஒரு வயிற்றுக்காக ஒரு பெண் இப்படி ஆடுகிறாளே என்று கைதட்டினார். அதுக்கு எங்க அண்ணன் தம்பிக்கு நான் கைதட்டேன். நாங்க இறக்கமில்லாத ஆளுகள்ல தான் உன்னைய போட்டுக்கிட்டு சென்னையாக்கி விட்டு அப்படி ஒரு வாரிசு பிறந்தா அதை நான் கொல்லாம விட மாட்டேன். நீங்க என்னை சொல்றீங்க நீ ஒரு ஆளா எம்கேஆர்? நான் ஆளே கிடையாது. இந்த எம்கேஆர்னு ஒரு கோமாளி இருக்கிறதுனாலதான் நீ ஏதோ வயிற்ற கலவிக்கிட்டு இருக்க. உன்ட்ட அந்த மேடல் நான் தோத்து போயிட்டேன். ஏன்னா உங்க அழகு வந்து நயன்தாராதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் அந்த அழகு. நயன்தாராதுக்கு அப்புறம் அழகு என்ன சிலுக்கு மொத்தா உன் கண்ணை போட்டு 2 குழுக்கு. உன்னுடைய சுமுண்டு மூடை நான் ஆரம்பத்தில் லோக்கல் கம்பெனி என்று நினைத்தேன். ஆனா ராம்கோ கம்பெனிக்கு டப்பு கொடுக்குது உன்னுடைய சிமெண்ட் மூடை 2 மூடை. ஆனால் உன்னுடைய கப்பாக்கால் மக்கா இவன் மூஞ்சியை முழிச்சிட்டு போய் காலையில எவனுக்கு ஆயி வராது. அது நல்ல நட்டுவாக்காளி முண்டை இருக்கணும். எந்த ஒரு பொம்பளை இப்படி காலை தூக்குறாள் என்றால் அங்கே தூக்கு கொண்டு திரிகிறாள் என்றால் அவ்வளவுதான். என்னை மாதிரி உயர்த்து பேசவும் முடியாது, கீழே ஓட்டு சிமெண்ட் மாதிரி பூசவும் முடியாது. எவனும் என் தம்பி இவ்வளவு சோர்வா இருக்கான்னு என்ன காரணம்? அவன் அடிப்பு தான் காரணம். நீங்க இவ்வளவு பேசுறீங்க. சரி 30 சண்டிங் அடிக்கிறான் டாடாஸ்ல லோடு. எந்த அடிப்பு? சீம கருவா அடிப்பு கிடையாது. கையிலே பொத்தி கொண்டு அடிப்பு. கப்ளிங் இவ்வளவு பேசுறீங்களா? நல்ல ஒரு சோத்த திங்கிற ஆம்பளைனா நான் பேசையில நீ கூட பேச மாட்டேன். ஐயா எனக்கு தில்லுதா திமிர்தா தெனா வெட்டுதா அப்படிதான் பேசுவேன். நீங்க பேசுறீங்களே பொம்பளை பல உனக்கு பொம்பளை இலக்கறமா? ஏய் லொப்ப பையல இல்ல ஆண்களை நான் தவறா பேச மாட்டேன். ஏன் தெரியுங்களா? ஏன் கூட பிறந்தது ஒரு ஆண், நான் கட்டிக்க போறது ஒரு ஆண், நான் பிறப்பதற்கு காரணமா இருக்க ஒரு ஆண். உன்ன மாதிரி ஒரு லொப்ப பையல நிக்க வைக்க பையல நீனா ஒரு ஆம்பளை சோத்த திங்கற சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கறியா வந்து பேசுறியா? இவ்வளவு பொம்பளை பிள்ளைனா அவளை இலக்கறா போச்சு. உனக்கு நான் இலக்கறன் சொல்லல, உன்னை பத்தி பேசுறேன். ஏண்டா லூசு பையல உன்னை ஒரு ஆம்பளை நான் ஏத்துக்கறல. நீ எந்த வகையில பெரிய ஆளை நிரூபிச்சு காட்டுவா? ஆம்பளை என்று என்னை ஏத்துக்கலை என்றால் நீ ஒரு நாளும் திஸ் ஆங்கிள் கொடுக்கவில்லை. திஸ் காஸ்ட்லி கப்ளிங் அது வேற. உன் கப்ளிங் 3-10 ரூபா கிலோ 100. வீச்சமடுத்த முண்டைக்கு வெள்ளை அடிக்க வந்தாங்களா 7 பேரு பிரசா காணாமனு ஓசை வச்சு தடவுனாங்களாம். ஏன் நீ வந்து கைய வச்சு அடிச்சிடுவே? மூக்கு சிந்த முடியாத பொம்பளைய போர் மிஷனை போட்டானா அதுக்கப்புறம் உன்னை சட்டை எப்படி
சட்டையை பிடிவேன், சட்டையை மட்டும் பிடி. என் தம்பி வீரத்தை மட்டும் பாரு. அண்ணே எம்ஜிஆர் கோமாளி வேஷத்துக்காக நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி சட்டையை பிடிக்கணும் பொறுத்து கொண்டு இருக்கிறான் என்னுடைய தம்பி. நான் அப்படின்னு கையை காட்டினா முண்டவன் கப்பலிங்க தீய வச்சு எரிச்சிட்டு போயிடுவாங்க. ஓ முண்டை பெரிய தாங்க ஐஸ்வர்யா ராய் பெரிய வெண்ணைதான் கால்மாடு கப்பலிங் கிடையாது ப்ரோ. கால்மாடு கால் தூக்கி கோல் மாடு போட்ட தீய வந்து ரத்னபாண்டிய மூஞ்சில துப்பன மிருதங்காரன். அதுக்கு தான் இந்த வாகனம் ஆச்சுக்கிட்டே இருக்கேன். கால் மாடு கால் தூக்கி கோல் போடும் போது பொட் மாடு பொட்ல இது அந்த 2 நாள்ல போனோம்னா அதை உள்ள விட்டு எடுக்க முடியும். தம்பி எரிச்சு விட்டு போடா. 2 நாள் போடுறதுக்கு அது என்ன ஏடிஎம் மிஷின்? அடிக்கடி அவன் பண்ணுவான். அப்ப எல்லாருமே இதைத்தான் பண்றாங்க. அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான் என்று சொல்ல வேண்டாம். உனக்கு நீயே பண்ணிக்கொள், நல்லதொரு திருமணம் பண்ணிக்கொள். இந்த மேடையிலே வெண்ண மகன் என்று சொன்ன நான் வெண்ண மகன் அல்ல, சிவகங்கை மாவட்டம் கலிதியில் பிறந்த கண்ண மகன். கைதட்டலாம். ஆனா கண்ணன் தாண்டா உலகத்துல வெண்ண தின்னவன். அந்த கண்ண மகன் தான். சரியாத்தான் சொன்னீங்க. அப்ப ஒரு வழியிலே நீங்க எனக்கு ஆத்தா வேணும். என்னுடைய தந்தையினுடைய பேரை உச்சரிச்சு சொல்லும் போது எங்க அப்பா உன்னை லேசா சினையாக்கி இருப்பார் என்று இருக்கேன். இந்த மாதிரி மகேந்திரனாக எனக்கு வந்து சோத்துல எல்லாம் வைக்க மாட்டேன். காற்றுல கலந்து கொடுத்தே. உனக்கு இந்த மாதிரி மகேந்திரனாக சோத்திலே வைக்க வேண்டாம் தாயே, பப்புளு சூத்திலே வை. நீ சோத்துல வச்சா கூட தப்பிச்சு வந்துருவேன். உங்களுக்கு இதுல தான் வச்சு திருச்சி விடுவேன் பாத்துக்க. உன்கிட்ட பேசுறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் என்று இந்த மேடையிலே ஒற்றுக்கொள்ளுகிறேன். அந்த பையன் இருக்கடே எனக்கு. என்னைக்குமே குருநாதர் பாய மாட்டான் நேரடியாக. என்னுடைய சீடர்கள் பாய்வார்கள். அப்பொழுது நீ கடுக்குது வலிக்குது என்று சொன்னாய் என்றால் உன்னை உரத்த நாட்டுல கொண்டு போய் அரசுடைய புடிங்கிட்டு பேக் சட்டை அடிப்பேன். நீ கடக்கன வந்தாச்சரு புடுக்கன வந்தாச்சரு அத பத்தி ரஞ்சனிக்கு பாருங்க. ரஞ்சனிக்கு வந்து அன்பா சொன்னாலே அரவாசி புரியாது. நீ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கற. உன் பேச்ச போய் நம்ம செயலாளர் சுப்பிரமணியிட்ட போய் பேசு. யார் எதுக்கு? உன்னிட்ட தான் பேச முடியும். இங்க இருக்கல. வாமா 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 கொஞ்சம் நேரம் ஆடுவோமா. வாமா 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 ஆனா யானை சின்ன குட்டியா இருக்கு. தும்பிச்சங்க எத்து தள்ளி இருக்கு. சின்ன குட்டிய கேரளா யானையா இருக்கும் போல. தும்பிக்க பாரு எத்து தள்ளி இருக்கு. தம்பி நீங்க 2 பேரும் கையிலே வைத்திருக்கின்ற கலை மொத்தா நான் பேசும்போது உன்னை நிப்பாட சொல்லித்தான ஸ்கிரிப்ட்ல எழுதியிருந்தேன். 2 பேரும் வைத்திருக்கின்ற கலை ஏன்னா சுச்சி அமர்த்த மறந்துட்டேன். நீங்க அடிங்க. அது இது இல்ல, அது திருப்பி ஊதக்கூடாது. போதும். எந்த கலையுமே தமிழ்நாட்டிலே வாழ வேண்டும் என்று என்னுடைய அன்பு மாணவர்கள் இந்த கலையை கையில் எடுத்து வந்து ஏடா வாழ்த்துக்கள். போதும் தங்கம். இந்த தேரையை இழுத்து எல்லாரும் அருள் பட்டு சொன்னார்கள். எம்ஜிஆர் என்று ஒரு தேரை 2 பேரை இழுத்து தெருவில் விட்டீங்களடா. இதுக்கு மேலாட என் பேர் எடுக்க போறிய? எந்த ஊரோட இப்படி புடிச்சிட்டு தெரிஞ்சேன். டேய் உன்னையாலதான் அதை சுமக்க முடியாது. சின்ன பிபியை தானே கொண்டு வர சொன்னேன். ஏனே ஐயா ஐயா போனேன். நீனா இங்க நிக்க கூடாதுனே. ஆனா உண்மையிலே பப்புளுக்கு ஒரு இவன் ஊதி அந்த சத்தம் வரலடா. இவன் தாண்டா சத்தம் போடுறேன். என் பாலமேடு காலம் உழைச்சுக்குருவான்டா. டக்குன்னு முடிப்பே மைனா ஓலை டிக்குன்னு ஆடுவே மேடைக்குள்ளே டக்குன்னு வந்து ஆடி போடி வகாடி நான் பரபரையா கோமாளி அடி வகாடி. அம்மா
விரதத்துக்கு சாமியை கும்பிடுறாங்க. டேய் 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 ஐயா நீங்க வேணாம், நீங்க ஒரு நாய் ஒரு குத்தாட்டம் போடுங்க பெரியப்பா. 65 நாடகம் ஆடிட்டு லூஸ் அது டைட் எதுவும் தெரியல. ஆடுங்க பெரியப்பா. வாட்டு மிஸ்டர் கட்லா மீன் முண்டை குளிக்காம வந்துட்ட கருவாடு வாட வருதுடா. நீ தோச்சு வந்திருக்க லூசு பேல. ஏய் இவா ஆ தோச்சே 1 வருஷம் ஆச்சு. அது உனக்கு வந்து சாமி கருவாடு கிடையாது, திருக்க. ஆனா அவங்க 2 பேத்தையும் பார்க்கும்போது செந்தில் ஐயாவும் கோவை சர்லா மாதிரி பொருத்தம் பின்னுதடா. கை தட்டலாம். அருமையான புருஷன் பொண்டாட்டி. அவன் புருஷன் வரணும்னா அவன் முதல் சொல்லணும். நீ நல்லா நட்டுவா களி முண்டை. ஆமா போடா லூசு பேல. காத்து பதபதங்க காத்தோரம் போயிருந்தேன். டான்ஸா லூசு முண்டியாடா அவ. ஏய் அது எதை பத்தி கவலைப்படாத. என்னாச்சு வாட்டு ப்ரோ மிஸ்டர் இளங்குடி மடுவு என்ன ப்ரோ? ஒத்த கொட்டை சேச்சிட்டாடா. போறா அழகரு அழகரு பாய்டா அவள தூக்கி போறா தும்முள்ளறா அழகரு. ஏய் ஆனந்த் புடி முண்டை அவளை அடிங்கடா அவளை. ஏய் கொட்டையை பிடி படா உண்மையிலேயே. ஒட்டையை மட்டும் பிடிக்க விடாம ஓடு தண்ணே நன்னானே தானே நன்னானே கடலுக்குள்ளே அம்மா போனவளே அம்மா போனவளே அம்மா போடவளே அம்மா போடவளே. நான் உன்னை தொடவே கிடையாது. நீ எனக்கு பெரிய மகன். யமசீரான ய செண்பகமே யம செண்பகமே ய குட்டு செண்பகமே செண்பகமே நல்ல செண்பகமே. அப்புறம் என்னப்பா அவள்கிட்ட எந்த புருஷனும் குடும்பம் நடத்த முடியாது. குடும்பம் நடத்தினா 7 நாத்தேன் கை வச்சு வாங்கிட்டு போயிருவேன். ஒரு ஆம்பளை வரையானா பொம்பளை வெக்கப்பட்டு போனா அவ தமிழச்சி யாரு ஏறி கொண்டு போய் கிட்டிய வச்சு அடிக்கிறேன்னு என் முக்கு கொண்டு முண்டை. இங்க பாரியா லூசு பேல. யா மானத்தை காப்பாத்த அடுத்த வருஷம் பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். நீ மானத்தை காப்பாத்தலே மானத்தவே கட்டி ஏறிய முனியறா. ஏல என்னடா குடும்ப சண்டை மாதிரி இவங்க. ஆனா நீனும் அடிப்படுத்த முடியாதே இருப்ப போல. அல்ல இள வயசா இருக்கேன் மதுக்கு முதல்ல போட்டு ஏறி அடிக்கலாம். ஏய் ஏய் அது எங்க ஊருக்கு நடுக்கம்மா கம்மாயில உள்ள தூம்பு. கபலே நீங்க ஆடுங்க பெரியப்பா. சின்ன சின்ன சீனி கல்லோ சிங்கார சீனி கல்லோ
அதுக்குள்ள இருக்கிறது வந்து கண்ணு கூத்துற டீப்பு மருந்து. டீப்பு மருந்து. பெரிய நீக்குற மாதிரி கழட்டிடுவார் மயிர். ஆனா நீ டீப்பு மருந்தா இருந்தாலும் சூம்பிட்டே இருப்ப. பனமரத்து ஓரத்தில் பல்லாங்குழி ஆடையில் பனமரத்து ஓரத்துல பல்லாங்குடி ஆடையில பனமரத்து ஓரத்தில் பல்லாங்குழி ஆடையில் அடி பல்லாங்குழி ஆடையில் எச்சி தெரிச்சதுன்னு 8 நாளா பேசலை. நாளைக்கு இந்த ஏரியாவே பேராயிரம் வந்து எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சுட்டாங்க. பேசு பேசு ஒண்ணு இல்ல ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஹலோ. ஒண்ணுமே ஆகலனே. புடிச்சிடாப்ல சிக்கு புக்கு ரயிலே சிக்கு புக்கு ரயிலே. புடிச்சு நாட்டுல எதுலயே முட்டு வாங்கி செத்தாங்க, கருங்கல்ல முட்டு வாங்கி சாக தெரிஞ்சாங்க. ஆனா என்னுடைய சிசியம் பின்னிட்டாண்டா, கைதட்டான். காமாக்கா பருப்பு வேகாது. தம்பி தம்பி யோகி பாபு, நீ என்ன பண்ண போற? நீங்க கடைசி வரைக்கும் என்னங்க ஒயிட் வாசி அடிச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லங்க நம்மளுக்கு அவன் நேத்து போய் உட்காந்து சென்ட்ரிங்க பழம் பிரிச்சுட்டேன். ஓடுங்க அப்புறம். அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். அது அவ வீடு பால் காய்ச்சதான் கோமியம் பிடிக்க வந்தார். காத்து பசபசங்க காத்தோரம் போயிருந்தேன், மழையும் போத போதங்குது. அடி அம்மாடி மழையும் போத போதங்குது. அடி மலையும் பசபசங்குது. அடி அம்மாடி மலையும் பசபசங்குது. அப்படி விடக்கூடாது. எங்க பாப்போம். உன் வசனம் பருப்பு வேலை போகட்டாங்க. சீரியஸா சொல்ல வேண்டியதை சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். டான்ஸுக்கார வந்து ரவுடி முட்டை போடா. இன்சிரங்கம் இன்சிரங்கம் போட்டும் உங்க சாமி. அந்த சத்தத்துல ஏன்னா அது பெரிய மியூசிக். அது உங்க மியூசிக் பருப்பு வேகலையே. இஞ்சிரங்கம் இஞ்சிரங்கம் பேரை கேட்டா சந்தோஷங்கள். கள்ளப்பருப்பு ஆயிப்ரோ. எங்க பாப்போம். ஏண்டா அது என்ன எலியாவத்தி டோல்கட்டா? திருப்பி அதுல போக முடியாதுங்க. ஆனா பப்புளுதுக்குள்ள மட்டும் நீ போன உன் தலையிலே 2 ஜானி இறக்கி போட்டுமா? தயவு செய்து சைடுல உள்ள
சாமி புறப்பட்டு கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்க சாமி சென்று கொண்டிருக்கிறது. என் அன்பு உறவுகளே, தங்களுடைய இருசக்கர வாகனங்களை தயவு செய்து எடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக் கொள்கிறார்கள். இந்த பாதையில உள்ள என் அன்பு உறவுகளே, உங்க டூலர் பைக் எடுங்க, சாமி நல்லா இருப்பியா? நீ தான் முதல் நிறுத்தினத மைசெட்டு என்ன ஓடுற? அது நீ நிறுத்த மாட்டேன். பார்த்து மெதுவா